ஸ்ரீபாரதியின் மன்னிப்பாயா ஆருயிரே. அத்தியாயம் 34. என் பிடியில் இனி நீ அடி. பார்த்தசாரதிக்கும் தயானந்துக்கும் இடையில் தர்க்கம் நடந்து முடிந்ததும் பார்த்தசாரதி மனம் முழுக்க வெறுப்பாக அந்த அறையை விட்டு வெளியேறினான். அவன் வெளியே வந்தவனின் கால்கள் தன் போக்கில் போக ஆரம்பித்தது. மழையும் லேசாக தூறிக்கொண்டே இருந்தது. ஆனால் அது எதுவுமே அவன் உரைக்கவே இல்லை. தயானந்த் இவ்வளவு மோசமாக மாறுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. தயானந்த் ஒருத்தந்தான் அந்த குடும்பத்திலே கொஞ்சம் பரவாயில்லைன்னு நினச்சேன். ஆனால் அவனும் இவ்வளோ தூரம் கீழ்த்தரமாக இறங்குவான்னு நான் தெரிஞ்சிருந்தானாக்க இப்படி தயானந்துக்கு துணையாக நான் வந்திருக்கவே மாட்டேன். எப்படி இருந்தாலும் சுபா என்னை வந்ததுலேருந்து அண்ணான்னு உயிராக இருக்கா. அவளுக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கேன். அண்ணாங்கிற உறவு எவ்வளோ பெரிய மேன்மையானது. அந்த பந்தம் கிடைக்கிறது அவ்வளோ லேஸ்பட்டது இல்லை. எப்படி பாலனும் கவிதாவும் பிடிச்சிக்கிறாங்க அண்ணன் தங்கச்சியா. ஆனால் அதே நேரத்தில் எவ்வளோ குதூகலம் அவங்க 2 பேர் முகத்துலையும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு உறவு எனக்கும் வேணும். தன்னால் என்னை யாரும் அண்ணான்னு கூப்பிட்டது கிடையாது. சுபா என்னை அண்ணனாக பாவிக்கிறா. அந்த பாவனை இல்லை, நான் நிஜமாலேயே அண்ணனாக எப்போதும் நிற்பேன் அப்படிங்கிறத நான் சுபாவுக்கு காட்ட விரும்புகிறேன். இந்த குடும்பத்தோட ஐக்கியமாயே தீரணும்னா இந்த குடும்பத்தை விட்டு என்னால் நகர முடியாது. இது எல்லாத்துக்கும் நான் நேராக பாலன்கிட்டேயே பேச போகிறேன். ஆனால் பாலன்ட்ட இதை மாதிரி சொல்லாமல் வேறு மாதிரி பேசணும் என்று நினைத்தவன் ஒரு முடிவுடன் பாலனை நோக்கி வர ஆரம்பித்தான். பாலனும் அங்கே மனமெல்லாம் வெறுத்து திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு இருந்தான். சுபா ஏன் இப்படியெல்லாம் பேசுறா? சுபாவுக்கு இவ்வளவு நடுக்கமும் பயமும் எங்கிருந்து வந்தது? ஏற்கனவே சுபா கொஞ்சம் வீக்கானவ. அவ யாரோட வம்பு தும்புக்கும் போக மாட்டா. கவிதா எல்லாத்துலேயும் பயங்கர போல்டு ஸ்ட்ராங்கு, வந்து பாருடான்ட்டு சொல்லக்கூடியவ. ஆனா சுபாக்கு ரொம்ப மெச்சூரிட்டி இருக்கும். கவிதா கிட்ட அந்த மெச்சூரிட்டியை நான் எதிர்பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவ விளையாட்டு பிள்ளை. இப்படி இருக்கிற சுபா இன்னைக்கு ஏன் நான் இத்தோட நின்னுக்கிறேன் வேண்டான்ட்டு சொல்றா? ஏன் எதனால? ஒருவேளை என் மனசுலயும் ஒரு அரிப்பு இருக்கிற மாதிரி இங்க வேற என்னமோ நடக்கிறதோ சுத்தி. இதுக்கு முன்னாடியும் சுபா இப்படித்தான் நான் வரமாட்டேன் போக மாட்டேன் என்னை விட்டுருங்க பாலன் அப்படின்னா நான் தான் அவளோட மேன்மைக்காக நீ பண்ணுமா அப்படின்னு அனுப்பிச்சேன். போன இடத்துல ஐயோ அதை நினச்சி கூட பார்க்கவே முடியலை. சுபா கிட்டே இப்பவும் எனக்கு அதை பற்றி பேச பயமாகத்தான் இருக்கு. ஆனால் இப்போ என்னடான்னா அதை விட மோசமாக எனக்கு தோணுறது. பாலன் வேண்டான்ட்டு சொல்கிறாளே, அப்படி என்ன அவளுக்கு நடக்கிறது? என்ன தோணுறது? இன்னும் அவள் விரிவாக சொன்னா தானே தெரியும். யார்கிட்டையாவது என் மனசில் உள்ளதெல்லாம் பேசணும் போல இருக்கு. ஆனால் என் குடும்பத்துலேயோ அத்தனை பேரும் பெண்கள். 6 பெண்கள் இருக்கிற இடத்துல ஒத்த ஆம்பளை பையன் எப்படி என்னன்னு பேசுவேன்? எல்லாரும் பயந்துட்டாங்கன்னா எனக்கு துணையாக வேற ஒருத்தரும் இருந்தா எவ்வளவு நல்லாக இருக்கும். இப்போ பார்த்தசாரதி சார் மாதிரி எனக்கு அன்பா அனுசரணையா என்னோடதை புரிஞ்சுக்கிட்டு என் கூட இருக்கிறவங்க இருந்தா உண்மைக்குமே நல்லா தான் இருக்கும். பார்த்தசாரதி சாரும் நானும் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர்ப்பா என்னை தள்ளி வைக்காதன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர்கிட்ட இதை பற்றி யோசனை கேட்கலாமா? ஆனால் அவர் பெரிய இடத்துல பறந்து வளர்ந்தவர். அவர் இந்த அளவுக்கு இறங்கி வருவாரா தெரியலையே என்று பாலன் தவித்து கொண்டிருக்கும் பொழுது சுபா வீட்டு திண்ணையில் பாலன் அமர்ந்திருப்பதை கண்ட பார்த்தசாரதி நேராக பாலனை நோக்கி வந்தான். பாலன், ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசணும் என்று வந்து அவன் பக்கத்தில் அமர்ந்தான். பாலனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. சார், இப்போதான் நான் உங்களை பற்றி நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியா? முதல்ல நீ என்னை பற்றி எதுக்காக நினச்சான்ட்டு சொல்லப்பா என்று பாலனிடம் பார்த்தசாரதி கேட்கும் பொழுதே பாலன் பார்த்தசாரதி நனைந்திருப்பதே கவனித்தான். சார், இந்த மலையில் நீங்கள் எங்கே போயிட்டு வந்தீங்க? யாராவது ஒருத்தர் மழையில் நனைஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு வேண்டுதலா? அப்படி போகிறதா இருந்தாலும் கொடையை எடுத்துக்கிட்டு போயிருக்கலாமே. வீட்டில் கொடை இருக்கிற இடம் தெரியலன்னா எனக்கு ஒரு குரல் கொடுத்துருக்க கூடாதா என்று பாலன் கேட்கவும் பார்த்தசாரதி சிரித்து கொண்டேன். அடப்போப்பா, கொடையை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு என் மனசு இருந்திருந்ததுன்னா நான் தான் அதை தேடி இருப்பேனே. என் மனசு என்கிட்டயே இல்லைப்பா. ஏதோ ஒரு வேகம் அப்படியே கீழே இறங்கினேன், நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே போகிறேன்னு தெரியாமல் போயிட்டுருக்கும்போது தான் நினைவு வந்தது.
உன்கிட்ட பேசினா என் மனசு லேசாகும்னு நினச்சி உன்னை நோக்கி வந்துட்டுருக்கேன் என்று பார்த்தசாரதி சொல்லும்போது, அட இது என்ன ஒரே அதிசயமாக இருக்குது, எனக்கும் மனசு சரியில்லை, நான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன், பாருங்களேன் இப்படி நம்ம 2 பேருக்கும் ஒன்று போல் தோணுது. ஆனால் ஒன்று, முதல்ல நீங்கள் உங்கள் மனசில் உள்ளது சொல்லுங்கள் என்று சொன்னான். வாங்க நம்ம போகலாம், அங்கே போய் உட்காந்து பேசலாம் என்று தனது வீட்டை காட்டும்பொழுது, இல்லை பாலன் அங்கே வேண்டாம், நானும் நீயும் தனியாக பேசணும், ஏன் நாம் இங்கேயே பேசினா உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே என்று பார்த்தசாரதி தயங்கி தயங்கி கேட்க, பாலனுக்கு கருணாகிரியின் எச்சரிக்கை நினைவுக்கு வந்தது. வீட்டுக்குள்ளே தானே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம தான் திண்ணையில தானே இருக்கோம், அதனால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சரி சார், உங்களுக்காக நம்ம இங்கேயே உட்காந்து பேசுவோம், ஆனால் இப்படி சொட்ட சொட்ட உட்காராதீங்க, நான் ஒரு நிமிஷம் இருங்க என்று சொன்னவன் வீட்டின் உள்ளே தலையை நீட்டி, ஏ கவி 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 என்று குரல் கொடுத்தான். என்னடா அண்ணா சொல்லு. அப்பா என் தங்கச்சி என்ன பாசமாக என்னை கூப்பிட்றா. ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு துண்டும் ஒரு வேட்டி பனியன் கொண்டா என்று சொன்னான். எனக்குடா உனக்கு இப்போ நீ என்ன மலையில் நனைஞ்சிட்டியா என்று கேட்டான். இந்த பாரு கேள்வி கேட்காத, நான் சொன்னால் சரின்னு செய், போய் எடுத்துட்டு வா, கொஞ்சம் சீக்கிரம் கொண்டா, ஆடி அசைஞ்சி போயிட்டு வந்துட்டுருக்காத என்று சொல்லிவிட்டு பார்த்தசாரதியிடம் திரும்பி, சொல்லுங்க சார், சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த கவி இப்படி தான், நான் ஒன்று சொன்னால் அவள் 9 கேள்வி கேட்பா, அத்தனை கேள்விக்கும் நாம் பதில் சொன்னாலும் திருப்தி வருமா வராதான்னு அது அவளோட மூடை பொறுத்து. திருப்தி வரலை, அந்த 9,000 கேள்வியாக ஆகும், அப்புறம் நம்ம மாட்டிக்க வேண்டியதான் என்று சொல்லி அவன் சிரிக்கும் பொழுது பார்த்தசாரதியும் அவனுடன் சேர்ந்து சிரித்தான். அப்படியெல்லாம் சொல்லாதப்பா, அவளுக்கு உன் மேலே அக்கறை, அதனால தான் அவள் அப்படி கேட்குறா என்று பார்த்தசாரதி கவிதாவுக்கு வக்காலத்து வாங்கி பேசும். அவளுக்கா என் மேலே அக்கறை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவள் கேட்குற கேள்வியில் நம்மளே வெறுத்து போய் அந்த வேலையை செஞ்சுருவோம் பாருங்க, அதுதான் அவளோட ட்ரிக்கு என்று சொன்னான் பாலனும். அட இப்படியும் இருக்குமோ, என்ன சார் இப்படியும் இருக்குமோன்றீங்க, இதுதான் உண்மை என்று பாலன் ஆணித்தரமாக சொல்லும் பொழுது பார்த்தசாரதிக்கு சிரிப்பு வந்தது. சிரித்து கொண்டேன். அப்படிலாம் சொல்லாதப்பா, சின்ன பொண்ணு தானே, போக போக எல்லாம் சரியாகும் என்று பார்த்தசாரதி சொல்லவும், அதே தான் சார் நானும் நினச்சிட்ருக்கேன் என்று பாலன் பார்த்தசாரதியுடன் பேசும்பொழுது, பாலன் உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொல்லிட்டேன், இந்த சாறு மோர் கீரை எல்லாம் வேண்டாம், தயவு செய்து பார்த்தானே கூப்பிடப்பா, எனக்கு ஏதோ ஒரு அந்நியப்பட்டுக்கிட்டே போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது, நான் இந்த குடும்பத்தில் ஒருத்தனாக இருக்க விரும்புகிறேன், அதனால் தயவு செய்து இந்த சார் மோரை தூக்கி வெளியே ஏறி என்று சொல்லி பார்த்தசாரதி பாலனின் கைகளை இறுக்க பிடித்து கொண்டான். பாலனுக்கும் பார்த்தசாரதியின் அருகாமை தேவைப்பட்டது. சரி பார்த்தசாரதி என்று சொல்லிவிட்டு, இல்லை இல்லை இது எப்படியோ கூப்பிடுற மாதிரி இருக்கு, சரி பார்த்தா என்று சொன்னான். பாலனும், இது அழகு, இப்படியே கூப்பிடு, இப்போ சொல்லு நீ என்ன சொல்ல வந்தான்னு. இல்லை இல்லை முதல்ல நீங்கள் தான் சொல்லணும், இந்த நீங்கள் வாங்க போங்க எல்லாத்தையும் தூக்கி போடு, நீ வா போனே சொல்லு, நான் உன்னை விட என்ன இருந்தாலும் 2-3 வயசு பெரியவனாகத்தான் இருக்கணும், நான் உன்னை விட பெரியவன் தான் பாலன், அதனால நீ என்ன உன்னோட கூட பிறந்த அண்ணன் மாதிரி வேண்டாம்ப்பா, உனக்கு ஒரு துணையான நண்பனாக, உனக்கு எப்போதுமே பக்கத்தில் இருந்து ஆலோசனை சொல்லக்கூடியவனாக நினச்சிக்கோ, நினச்சிட்டு உன் மனசில் உள்ளதெல்லாம் பேசு என்று பார்த்தசாரதி இதமாக பாலனிடம் பேசும்பொழுது பாலனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இதே தான் பார்த்தா நான் நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு என்னோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் என் வீட்டில் பிரச்சனையும் என் மனசில் உள்ள பிரச்சனையும் கொஞ்சமாவது பகிர்ந்து கொள்ள ஒருத்தர் வேணுமே அப்படின்னு நினச்சேன். அது என்ன பாலன் நீ அப்படி சொல்லிட்ட, உன் வீடு என் வீடுன்னு, இது நம்ம வீடுன்னு நீ சொல்லிக்கோ, என்னையும் இந்த வீட்டில் ஒரு ஆளாக நீங்கள் ஏற்றுக்கணும் என்று பார்த்தசாரதி பாலனின் கைகளை பிடித்து கொண்டு விம்பவே ஆரம்பித்தான். அவனின் கண்களில் இருந்து கண்ணீர் சொட்டி கொண்டு இருந்தது. அச்சோ பார்த்தா, என்னது இது, எதுக்கு இவ்வளோ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம்,
எவ்வளோ பெரிய வீட்டில் பிறந்து வளர்ந்து அவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருக்கிற நீ என்கிட்ட இப்படிலாம் பேசலாமாப்பா என்று பாலன் சொல்லவும், இல்லை பாலன், உனக்கு என்னோட முழுமையானது தெரியாது. தெரியும் பொழுது அப்போ நீ என்னை ஏற்றுப்பியா மாட்டையான்னு எனக்கே தெரியலை. ஆனால் ஒன்று, நீ நினைக்கிற மாதிரி நான் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்லாம் கிடையாது. நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தவன் தான்ப்பா. என்ன இப்போ ஒரு பெரிய போஸ்ட்டில் வேலை பார்த்துட்ருக்கேன், அவ்வளோதான். அதுவும் நிரந்தரம்னு நினைக்க முடியாது. எப்போ வேணாலும் அது காலை வரலாம். ஏன், நான் இங்கேருந்து பொட்டியை கொண்டு போய் அங்கே வைக்கும்பொழுது அங்கே என் வேலை நிரந்தரமாக இருக்கும்னு நான் நினச்சிக்கிட்டு போனேன்னா நான் ஒரு முட்டாள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எனக்கு யாருமே கிடையாது, அப்பா அம்மா கூட பிறந்தவங்க அப்படின்னு எந்த விதமான ஒரு பந்தமும் இல்லாமல் நான் ஒரு அனாதையாக இப்போ நிற்கிறேன் என்று பார்த்தசாரதி தன் மனதில் உள்ளதையெல்லாம் பாலனிடம் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது பாலன் பதறினான். அச்சோ, அப்படி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லவே கூடாது. இந்த நொடியிலேருந்து நீங்கள் அனாதையே கிடையாது. இந்த குடும்பத்தில் ஒருத்தர். எங்கள் வடிவாம்பா பாட்டியும் கலைச்செல்வி பாட்டியும் ஏற்கனவே உங்கள் மேலே ரொம்ப அன்பும் பாசமும் வச்சுருக்காங்க. பார்த்தா தம்பியை பார்த்து நிறையா கற்றுக்கோ. பார்த்தா தம்பி ரொம்ப நல்லவன், எப்படியாவது பார்த்தா தம்பி கூட ஸ்நேகமாகவே இரு அப்படின்னு எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க காதில் நீங்கள் அனாதன்னு விழுந்துருச்சுன்னா அவ்வளவுதான், உயிரே விட்டுருவாங்க. அதனால் இனிமேல் இந்த குடும்பத்தில் நீங்களும் ஒருத்தர் என்று பாலன் சொல்லும்பொழுது எனக்கும் அப்படித்தான் தோணிக்கிட்டே இருக்கு பாலன். காரணம் என்னன்னா, நான் வந்த உடனேவே சுபா என்னை அண்ணான்ட்டு தான் கூப்பிட்டா. என்னை இது வரைக்கும் இப்படி யாரும் பாசமாக அண்ணான்னு கூப்பிட்டதே இல்லை. அதனால சுபா கூட பிறந்த அண்ணனாக நான் இல்லாமல் இருக்கு, சுபாவுக்கு கூட பிறந்த பிறப்பாக நான் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த உடலில் மூச்சு இருக்கிற வரையும் நான் சுபாவோட அண்ணனாக சுபாவுக்கு என்ன செய்யணுமோ அந்த கடமையை நான் செய்வேன். இது அந்த முருகன் மேலே சத்தியம் அப்பா என்று அவன் அந்த முருகப்பெருமானின் மேல் சத்தியம் செய்ய பதறினான் பாலனும். அச்சோ, பெரிய வார்த்தையெல்லாம் அனாவசியமாக சொல்லக்கூடாதுன்னு எங்கள் வீட்டில் எப்போதுமே சொல்லுவாங்க. எதுக்கு இப்போ இந்த சத்தியம் என்று பதற்றத்துடன் பாலன் கேட்க, அவசியம் வந்ததுனால தான் நான் செய்யறேன் பாலன். மனிதனாக இருந்து கொண்டவன் மிருகமாக ஆயிட்டுருக்கான். சுபாவை கொதற அந்த சுபாவோட வாழ்க்கையை நான் பாதுகாத்தே ஆக வேண்டும். அதுக்காக இந்த சத்தியம் செய்கிறேன் என்று மனதுக்குள் பார்த்தசாரதி சொல்லிக்கொண்டு, இல்லை பாலன், எனக்கு சொல்லணும்ட்டு தோணுறது. இனிமேல் இந்த குடும்பத்தில் நானும் ஒருத்தன் தானே என்று பார்த்தசாரதி ஏக்கமாக கேட்க, இதில் என்ன சந்தேகம், இந்த குடும்பத்தில் இனி ஒரு அங்கம் நீங்க என்று சொல்லும் பொழுது கவிதா துண்டு வேட்டி பனியன் எல்லாத்தையும் கொண்டு வந்து, யாரா இந்த வீட்டுக்குள்ள அடுத்த மெம்பர் நுழையிறது குடும்பத்தில் ஒருத்தனாக என்று பாலனை பார்த்து கேட்க, பார்த்தசாரதி நானே தான், ஏன் வரக்கூடாதா என்று கேட்டான். ஆஹா, தாராளமாக வரக்கூடாது என்று சொன்னால், எனது தாராளமாக வரக்கூடாதா என்று அதிர்ந்தார்கள் இருவரும். ஆமாம், அது என்ன திடீர்னு ஒரு ஆள் உள்ளுக்குள்ளே வருது, அப்படிலாம் நாங்கள் விடமாட்டோம். முதல்ல நான் வைக்கிற இன்டர்வியூவில் பாஸ் ஆனால் தான் உள்ளுக்குள்ளே போகலாமா இல்லை வெளியே போகலாமான்னு கேட்கணும். சொல்லுங்கள், எந்த ஒரு முறையில் வரணும்னு நினைக்கிறீங்க என்று கவிதா கேட்க, பார்த்தசாரதிக்கு சிரிப்பு வந்து, வர்றது உன் காதலன்கிற உறவிடி என்று சொல்லி அவளை பார்த்து கண்ணடிக்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் மெல்ல அதை அடக்கி கொண்டு, என்னை இங்கே ஒருத்தங்க அண்ணா அண்ணான்னு ரொம்ப பாசமாக கூப்பிட்டுட்டு இருக்காங்க, அதனால அவங்களுக்கு அண்ணனாக உள்ளுக்குள்ளே வரப்போகிறேன் என்று பார்த்தசாரதி சொல்லவும், அந்த சுபா லூசு அண்ணன்னு கூப்பிட்றதுனால வரப்போறீங்களா, அவளை நம்பி வந்தீங்கன்னா நீங்கள் லூசு தான் என்று கவிதா சொல்லவும், கவி இப்படியா பேசுறது என்று பாலன் அதட்டவும்,
பரவாயில்லை விடுங்க, அவள் லூசுனா அவளோட அண்ணன் நானும் லூஸாவே இருந்துட்டு போறேன், எங்க கூட இருக்கிற கவிதாவும் ஒரு லூசு தானே, இதுக்கு போய் அவளை பத்தி இப்படி சொல்லறா, இதை நீங்க இப்படி எடுத்துக்கணும் பாலன் என்று பார்த்தசாரதி சொல்லும்பொழுது, அட இத்தனை நாள் அது எனக்கு தெரியாம போச்சே, பார்த்தா நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு தான் என்று பாலன் சொல்லும்பொழுது கவிதாவுக்கு கோவந்தது. நாலூசா நானா லூசு என்று கோபமாக பார்த்தசாரதியிடம் சீர, பின்ன லூசு கூட லூசு தான் இருப்பாங்க, நீ எப்பவும் சுபா கூட இருக்க, அப்போ நீயும் லூசு, சுபாவும் லூசு, சுபாவுக்கு அண்ணனான நானும் லூசு, அதனால என்ன, நாம் 3 பேரும் ஒரு கூட்டணி அமைச்சிட்டு போகிறோம் என்று பார்த்தசாரதி சொல்லும் பொழுதே சுபாலதாவும் அங்கே மெல்ல எட்டி பார்த்தார். அண்ணா நீங்களா வாங்க என்று சொல்லி கொண்டு வந்தார். அட எப்படிம்மா இருக்கும் உடம்பு, கண்ணமெல்லாம் பாரு, கண்ணி போய் வெறி நாயி உன் மேலே வந்து விழுந்தது தானே என்று பார்த்தசாரதி அழுத்தம் திருத்தமாக சுபலதாவின் கண்களோடு தன் கண்களை வைத்து கொண்டு கேட்கும் பொழுது சுபலதாவுக்கு என்ன சொல்லுவது என்றே தெரியவில்லை. விடுங்க அண்ணா என்று மிகவும் பலவீனமாக சொன்னவள், இந்த மழையில இந்த குளிரில் இப்படி 2 பேரும் வாசத்தின்னேல உட்காந்து பேசணுமா, நாளைக்கு காய்ச்சல் வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க, மணி 10 போகுது, இன்னும் யாருமே சாப்பிடலையாம், அங்க 2 பாட்டிகளும் நொய்னு பேச ஆரம்பிச்சாச்சு, ஏன் இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்கீங்க, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் என்று சுபா அழைக்கும் பொழுது பாலன், அதெல்லாம் சரிம்மா, எங்களுக்கு ஒரு கேரியரில் போட்டு கொடுத்துரு, நாங்கள் இப்படி தூக்கிட்டு அப்படியே போயிடுறோம் என்று சொன்னோம். அது தான் முடியாது என்று சொன்னார் சுபாவும். ஏம்மா முடியாது, இல்லை ஐட்டம் கொஞ்சம் ஜாஸ்தி, அதனால இங்கேயே உட்காந்து சாப்பிடலாம் பாலன் என்று சுபா சொல்லும் பொழுது கருணாகிரியின் வார்த்தைகள் பாலனுக்கு மீண்டும் நினைவுக்கு வந்தது. அது சரிப்பட்டு வராது, ஒரு நிமிஷம் எல்லாரும் இங்கே இருந்து பேசிட்டுருங்க, நான் இப்போ வரேன் என்று எழுந்தவன் நேராக கருணாகிரியை நோக்கி நடக்கலானான். பார்த்தசாரதி, சுபா, கவிதா 3 பேரும் வாசலில் உட்கார்ந்து கொட்டமடித்து கொண்டு பேசிக்கொண்டிருந்தார்கள். மெதுவாக, யாருக்கும் தொந்தரவு வராமல். அந்த இரவு நேரத்தில் வெளி திண்ணையில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருப்பது இதமாக இருந்தாலும் அக்கம்பக்கம் வீடுகளில் அவர்களின் சத்தம் கேட்கும் என்று மெதுவாக பேசிக்கொண்டு இருந்தார்கள். தயானந்துக்கோ அங்கே இருப்பு கொள்ளவில்லை. அவன் கண்களை மூடினால் சுபலதாவே வந்து நின்றாள். அவனை பார்த்து ஏளனம் செய்தாள். சுபலதாவின் உருவமே வந்து கொண்டிருந்தது. சுபலதா தயானந்தை பார்த்து ஏளனம் செய்வதாக தோன்றியது. கொஞ்சம் நேரத்தில் சுபலதா அவனை மிகவும் கேவலமாக பார்த்து சிரிப்பது போல தோன்றியது. சுபலதா தயானந்திடம், நீ என்னதான் நினைச்சாலும் என்னை வெற்றி கொள்ளவே முடியாது என்று சொல்வது போல் இருந்தது. எந்த பக்கம் அவன் திரும்பினாலும் சுபலதா என்றே அவன் மனம் பேசிக்கொண்டே இருந்தது. எல்லோரும் வருவதனால் வாடகைக்கு எடுத்து போட்டு இருந்த அந்த கட்டிலும் மெத்தையிலும் ஒரு கட்டிலில் போய் சாய்ந்தான் தயானந்தும். தயானந்த் கட்டிலில் பரண்டு படுத்து கொண்டிருந்தான். அவன் கண்களை மூடினாலே சுபலதாவின் எழில் வண்ணம் அவனை தாக்கிக் கொண்டே இருந்தது. சுபலதாவின் எழில் வண்ணம் அவனை தாக்கிக் கொண்டே இருந்தது. மழையில் அவள் சொட்ட நனைந்து இருக்கும் பொழுது தான் அவளை அணைத்ததும், அவள் திமிரியதும், மீண்டும் அவளை அணைத்ததும், அவள் தன் மார்பில் மோதிக்கொண்டு அவளின் இதழ்கள் உரசியதையும் நினைத்து பார்க்க தயானந்துக்கு உடம்பில் சூடு ஏறிக்கொண்டே போனது. எத்தனையோ பெண்களை நான் தொட்டு இருக்கிறேன், எத்தனையோ பெண்களிடம் உல்லாசமாக இருந்திருக்கிறேன், எத்தனையோ பெண்களும் என் மேல் விழுந்து உரசியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் எல்லாம் இல்லாத ஏதோ ஒன்று இவள் திமிரினாலும் என்னை வெறுத்தாலும் நானும் இவளிடம் வேண்டா வெறுப்பாக இவளை தொட்டாலும் ஏதோ எனக்கு வேறு மாதிரி தோன்றிக்கொண்டே இருக்கிறதே. இதுக்கு என்ன என்றே தெரியவில்லை. என்ன இருந்தாலும் அவள் என் பிடியில்தான் இருக்க வேண்டும். என் பிடியில்தான் எப்பொழுதும் அவள் இருந்தே தீர வேண்டும்.
வாழ்நாள் முழுவதும் சுபா என்னுடன் தான் இருக்க வேண்டும். என்னை விட்டு அவள் எங்கேயும் செல்ல நான் அனுமதிக்கவே மாட்டேன் என்று சுபலதாவை பற்றி நினைத்து கொண்டு அதற்கு மேல் அங்கே இருக்க பிடிக்காமல் வாசலில் நோக்கி நடக்கலானான் தயானந்த். தயானந்த் வாசலில் வந்து எட்டி பார்க்கும்பொழுது அவன் கண்ட காட்சியை பார்க்க தயானந்தின் மனதில் பொறாமை தீ எரிய ஆரம்பித்தது. சுபா, பார்த்தசாரதி, கவிதா 3 பேரும் திண்ணையில் உட்கார்ந்து அரட்டை அடித்து கொண்டிருப்பதை பார்க்கும்பொழுது தயானந்துக்கு, ச்சே, என்ன மனசுடா இது, அவ யார்கிட்ட பேசினாலும் எனக்கு ஏன் இப்படி எரியறது? இந்த பார்த்தா என்னை எதிர்த்துட்டு வந்தான், ஆனால் பாரு இங்கே உக்காந்து அவ கூட பேசிட்டு இருக்கான். ஆனால் ஒன்று, பாலனையும் சுபலதாவையும் பார்க்கும்போது இருந்த எரிச்சலும் கோபமும் என்னமோ பார்த்தாவையும் இவளையும் பார்க்கும்பொழுது வரல. ஆனால் அந்த சுபா எனக்கு தான். இந்த சாம்பல் நிற புடவை சுபாவுக்கு ரொம்பவே எடுப்பாக இருக்குது. என்ன, அதே மாதிரி மழையில் அதே மாதிரி இடத்துல நான் நினச்ச மாதிரி சுபாவும் நானும் தனியாக இருக்கும்பொழுது கட்டாயமாக நான் நினச்சது நடந்தே தீரும் என்று நினைத்தவனின் மனம் விசிலடிக்க ஆரம்பித்தது. லேசாக அவன் மனதில் ஒரு சிறிய கவிதையும் ஓடத் தொடங்கியது. மழையின் துளிகள் உன் உடலில் ஓவியம் போட்டதே, அந்த எழில் ஓவியம் என் இதய துடிப்பை கூட்டியதே. உன் எழிலழகை பருக எனக்கும் ஏக்கமடி. உன் இதழின் ரசத்துடன் அந்த மழைத்துளியின் ரசத்தையும் ஒன்றாக பருகவே என் இதழ்களும் துடிக்குதே என்று அவன் இதயம் துடிக்க ஆரம்பித்தது. இது எதையும் அறியாத அந்த 3 பேரும் மெல்ல சிரித்து தங்களுக்குள் ஒரு வட்டத்தை உருவாக்கி கொண்டு இருந்தார்கள். அந்த வட்டத்தின் பாசம் என்ற பிணைப்பு அதிகமாக இருந்தது என்பதை தயானந்த் உணர்ந்து கொள்ளவில்லை. இந்த பாசத்தின் விளைவால் தயானந்த் என்ன பின்னால் சந்திக்கப் போகிறான் என்பது அவனுக்கும் தெரியவில்லை. அதேபோல் சுபாவுக்கும் கவிதாவுக்கும் பார்த்தசாரதிக்கும் இந்த பாசத்தின் பந்தம் எந்த அளவுக்கு ஆழமாக போகப் போகிறது என்பதும் தெரியாமல் அவர்கள் 3 பேரும் சிரித்து விளையாடி கொண்டு இருந்தார்கள். மெல்ல உள்ளே சென்ற பாலன் கருணாகிரியிடம் வந்து நின்றான். கருணாம்மா, நீங்கள் சொல்லுங்க, இப்போ நான் என்ன செய்யணும் என்று. கருணாகரிக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்னப்பா சொல்கிற? நீங்கள் தானே சொன்னீங்க அங்கேருந்து எந்த ஆன்மகனும் இங்கே வரக்கூடாதுன்னு. நானும் அவ்வளோ பேரையும் பார்த்தாச்சு. மணி 10 போகிறது. நீங்கள் சமைச்ச சாப்பாடை எங்களுக்கு தனியாக எடுத்து கொடுத்துருங்க, நாங்கள் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறோம் என்று பாலன் சொல்லும்பொழுது கருணாகரி, இல்லைப்பா, சுபா மேலே கீழே விழுந்து எல்லாம் வந்திருக்கா. நம்ம யுவா மேடத்தோட மாப்பிள்ளை தான் அவளுக்கு ட்ரீட்மெண்ட்டே பண்ணினார். இப்போ கூட நல்லா எல்லா இடத்துலையும் கிளம்பி போட்டு அவளுக்கு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் கூட பண்ணி விட்டாங்க அப்படின்னு கவிதா சொன்னான். நான் அவங்கள வெளியே வச்சு சாப்பாடு போட முடியுமா? எனக்கே கொஞ்சம் தயக்கமாக இருக்கு என்று கருணாகரி பாலனிடம் பேசி கொண்டிருக்கும் பொழுது உள்ளே நுழைந்தாள் வடிவாம்பாள். என்ன கருணாகரி, பாலங்கிட்டக்க எல்லாம் பேசி முடிச்சாச்சா என்று கேட்டா. இல்லை, அது இந்த பார், நான் சொல்கிறத கேளு. இந்த நேரம் ராத்திரி வேலை, கடுமையான மழை, எப்போ நமக்கு கரண்ட்டு போகும் வரும்னு தெரியாது. இங்கேருந்து சாப்பாடை கொண்டு போய் அங்கே வச்சு சாப்பாடு போட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து எல்லாம் நடக்காத காரியம். ஒன்று பண்ணு, நீ இங்கே யாரையுமே வந்து எட்டி பார்க்க வேண்டாம். நீ உன்னோட இடத்துல போய் உக்காந்துக்கோ, மீதி எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். உனக்கு துணையாக பார்வதியும் வருவா. என்ன பார்வதி, சரிதானே என்று கருணாகிரியிடம் பேசியபடியே பார்வதியை பார்த்து வடிவாம்பாள் சொல்லவும், நீங்கள் சொல்லிட்டா அப்பில் வேற என்னம்மா இருக்குது? அப்படியே நீ போகும்போது சுபாவையும் கவியும் கூட கூட்டிக்கிட்டு போயிடுங்க. நீங்கள் 4 பேரும் உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கோங்க, மீதியெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று வடிவாம்பாள் சொல்லவும் சரி என்று தோன்றியது அங்கே இருந்த அனைவருக்கும். அதன்படியே நடக்க ஆரம்பித்தது. அப்படியே செய்வோம் என்று
கருணாகரியிடம் சொல்லிவிட்டு பாலன் வாசலில் வரும்பொழுது தயானந்த் வந்து கொண்டிருப்பதை பார்த்தான். அவன் மனதில் தயானந்தை பார்க்கும் பொழுது உற்சாகமே பிறக்கவில்லை. இது பார்த்தசாரதியை பார்த்தா எவ்வளோ உற்சாகம் பறக்கிறது. ஆனால் இந்த தயாசாரை பார்த்தா என்னமோ மனசுக்குள்ளே ஒரு இடிப்பு இருக்கத்தான் செய்யுது. ஆனால் நம்ம வெளிக்காட்டிக்க கூடாது என்று சொல்லிக்கொண்டே தயானந்த் வருவதை பார்த்த பாலன், தயா சார் வாங்க என்று சொல்லவும் சுபா விடுக்கென்று நிமிர்ந்தாள். பாலனின் வார்த்தைகளால் தாக்குண்ட சுபா விடுக்கென்று முகத்தை நிமிர்த்தி தயானந்தை பார்த்தாள். தயானந்தின் கண்களும் சுபாவையே பார்த்து கொண்டு அவன் மெல்ல யாரும் அறியாமல் அவளை பார்த்து ஒரு கண்ணடிக்கவும் செய்தான். சுபா சடால் என்ற தலையை குனிந்து கொண்டு, வா கவி, நாம் உள்ளுக்குள்ளே போகலாம் என்று சொல்லி எழுந்தாள். பார்த்தசாரதிக்கு ஒரு மாதிரி தயானந்த் என்னெல்லாம் செய்வான் என்பது புரிந்து கொண்டதால் அவனும் ஒன்றும் சொல்லாமல், ஆமாம் உள்ளுக்குள்ளே போங்க, ஏற்கனவே காய்ச்சல் வேற, இவ்வளோ நேரம் இருந்ததே அதிகம், வாங்க உள்ளுக்குள்ளே போங்க என்று சொல்லிவிட்டு, அப்புறம் பாலன் எப்போ சோறு போட போறீங்க என்று கேட்டான் சிரித்து கொண்டே. அதுக்கு தான் பார்த்தா நானும் வந்தேன், நாம் எல்லாரும் சாப்பிடலாம், நான் போய் கெஸ்ட்டையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன் என்று பாலன் அவசரமாக ஓடினான். எல்லோரும் அரட்டை அடித்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள். அந்த உணவுகளை பார்த்தசாரதியும் பாலனும் பார்த்து பரிமாற வடிவாம்பாளும் கலைச்செல்வியும் ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு சிரிக்க பேசிக்கொண்டு எல்லோருடைய வயிறும் நிரம்ப செய்து கொண்டிருந்தான். ஆனால் தயானந்த் மட்டும் அவ்வளவாக அந்த கும்பலுடன் இணக்கம் காட்டாமல் பொதுவாக சிரித்து கொண்டு, ஆனால் உணவு மிகவும் சுவையாக இருந்ததால் நன்றாக ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தான். யுவா மேடம் ஆரம்பித்தார்கள். பாலன், நம்ம ப்ரோக்ராம் என்ன? இவ்வளோ நேரம் ஆச்சு, சுபாவை காணவே இல்லையே. சுபா சொல்கிறேன்ட்டு சொன்னால் நாங்கள் எல்லாரும் சுபாவுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். ப்ளீஸ் நாளைக்கு ப்ரோக்ராம் எப்படி பண்ணணும் என்னங்கிறத சொல்லுங்களேன் என்று யுவா மேடம் சொல்லவும், எல்லாம் நம்ம பேசலாம், முதல்ல சாப்பிட்டுட்டு பேசணும், சாப்பிடும்போது ஒரு நல்ல காரியத்தை பேசக்கூடாது அப்படின்னு எங்கள் ஊரில் ஒரு வழக்கம் உண்டு என்று வடிவாம்பாள் சொல்லும்போது, ஓ அப்படியா, ஆனால் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டே தான் எதுனாலும் டிஸ்கஸ் பண்ணுறோம் என்று அங்கே இருந்த பார்த்தசாரதி சொல்லும்பொழுது வடிவாம்பாள் சிரித்து கொண்டே, அப்படி சாப்பிட்டுக்கிட்டே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்பொழுது எவ்வளவு சண்டை சச்சரவு வரும் நீங்களே யோசிச்சு பாருங்க. தவிர நம்ம என்ன சாப்பிட்டோங்கிறது உங்கள் மூளையில் போய் நிற்குதா? என்ன சாப்பிட்டோன்னு தெரியலை, எவ்வளவு சாப்பிட்டோன்னு தெரியலை, ருசிச்சு சாப்பிட்டோமா ஒன்றும் தெரியல, எல்லாமே கடனேண்டு செய்கிறீங்க என்று வடிவாம்பாள் சொல்லும் பொழுது பார்த்தசாரதி, சரியாக சொன்னீங்க பாட்டி, இப்படி தான் முழுக்க நடக்குது, நாங்களும் இப்படி தான் பண்ணுறோம். இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் நான் சாப்பிடும்போது எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் பேச மாட்டேன் என்று பார்த்தசாரதி சொல்லியதை ஆமோதித்து யுவாவும் சொன்னாள். ஆமாம் கிராண்ட்மா, உங்கள்கிட்டேருந்து நாங்கள் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் நான் இதை ஃபாலோ பண்ணுறேன் என்று அழகாக சிரித்தாள். எல்லோரும் சாப்பிட்டு முடிந்ததும் அங்கே ஒரு சிறு மீட்டிங் நடக்கலானது. பார்த்தசாரதி எப்படியாவது தயானந்த் வெற்றி பெறக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக அமர்ந்து கொண்டிருந்தான். சுபாவும் கவிதாவும் வந்தவுடன் பேசி முடிவெடுத்தார்கள். மறுநாள் காலை 6 மணிக்கு கிளம்புவது என்று. அப்பொழுது சுபா சொன்னான், மேடம் நான் ஒன்று சொல்லறேன், தப்பாக எடுத்துக்கக்கூடாது என்று சொன்னாள். ஐயோ என்னம்மா தப்பு? ஒரு தப்பும் இல்லை, தைரியமாக சொல்லு. நாம் இங்கிருந்து கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடுற வரையும் உங்கள் பொண்ணும் மாப்பிள்ளையும் விரதம் இருப்பாங்களா? சாப்பிடாம இருக்க முடியுமா என்று கேட்டாள். அட, யூ மீன் ஃபாஸ்டிங் என்று சொன்னாள். அதே தான், நம்ம தெய்வத்தை பக்தியோடு போய் கும்பிடும்பொழுது நமக்கு கட்டாயம் நடக்கும். ஏன் ஃபாஸ்டிங் இருந்தால் தான் தெய்வம் கேட்குறத கொடுக்குமா, இல்லாட்டி கொடுக்காதா என்று பாய்ந்தான் தயானந்த். அதற்கு பதிலடி கொடுத்தாள் கவிதாவும். ஆமாங்க, கேட்டால் கொடுக்காது. ஏன்னா நல்ல வயிறு முட்டை தின்னுக்கிட்டு தீனியிலேயே மனசு இருந்துச்சுன்னா எங்கிட்ட இந்த சாமி கும்பிட மனசு வரும். அதனால் எப்போதும் சாமி நினைவாகவே போய் கும்பிடணுங்கிறது எங்கள் ஊர் ஐதீகம். நீங்கள் வேணால் நல்ல வயிறு முட்டை தின்னுட்டு இருங்க என்று சொல்ல
என்று சொன்னால் கவிதாவும். கவி, இப்படி எதுக்கெடுத்தாலும் குறுக்க பேசாதன்னு எத்தனை தடவை சொல்கிறது, கேட்கவே மாட்டேங்கிறியேம்மா, நான் என்ன செய்ய என்று அதட்டினான் பாலனும். சார், தப்பாக எடுத்துக்காதீங்க, கவி சின்ன பொண்ணு, அதுதான் ஏதோ துடுக்குத்தனமாக பேசிருச்சு, இனிமேல் அப்படி பேச மாட்டா என்று சொல்லும்பொழுதே பார்த்தசாரதி குறுக்கிட்டு, ஆமாம், அவள் இப்படி பேசாமல் பார்த்துக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் அவள் வாயில் பூட்டு போடணும், அந்த பூட்டை நான் பூட்டி வைக்கிறேன் என்று சொல்லவும் அங்கே அனைவரும் சிரித்து விட்டார்கள். தயானந்தும் சிரித்தான் அதிசயமாக. ஆனால் அவனின் சிரிப்பில் மர்மம் இருப்பது அவன் மட்டுமே அறிந்ததாக இருந்தது. பார்த்தசாரதி தயானந்திடம், என்ன தயா, நாமளும் காலையிலேயே இவங்களோட கிளம்பலாமா, இல்லை செகண்ட் பேட்ச் வரலான்ட்டு சொல்கிறாங்க, அந்த செகண்ட் பேட்சில் மற்ற கெஸ்ட்டையும் கூட்டிகிட்டு போகிற இதில் போகலாமா, நீ என்ன சொல்கிற என்று கேட்கவும் தயானந்த், அதெல்லாம் வேண்டாம், நம்ம பயபக்தியாக இங்கே சுபா சொன்ன மாதிரி அத்தனை பேருமே ஃபாஸ்டிங் ஆகிட போவோம். ஏன்னா யுவா மேடத்துக்கு நல்லது நடக்கணும்னா நாம் எல்லாரும் விரதம் இருக்கிறது இல்லை, தப்பே இல்லை என்று அவன் சொல்லிக்கொண்டே போகும்பொழுது ஹாரு உள்ளே குறுக்கிட்டான். அப்போ யார் வேணாலும் ஃபாஸ்டிங் இருக்கலாமா சுபா என்று முதல் முறையாக சுபாவிடம் பேசலானான். யார் வேணாலும் ஃபாஸ்டிங் இருக்கலாம், யாருக்காக இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போது என்னோட சிஸ்டருக்கு நல்ல குழந்தை பிறக்கணும்னு நானும் ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன். அவங்க நீ எப்படி ஃபாஸ்டிங் இருக்கணும்ன்ட்டு சொல்லுங்கள், நான் அது மாதிரி இருக்கேன், ஓகே மம்மி என்று யுவாவை பார்க்க, எக்ஸாக்ட்லி மை டியர், நம்ம ஹானாவுக்கு நல்ல குழந்தை பிறக்கணுங்கிறதுனால நானும் ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன், என்ன அக்கினோ அப்படித்தானே என்று சொல்லும்பொழுது, நீ சொல்லிட்டேன்னா அப்பில் ஏது யுவா, ஐ ஃபாலோ யூ என்று அகினோ சொல்லி சிரிக்கவும் அங்கே இருந்தவர்கள் எல்லோரும் முகத்திலும் புன்னகை அரும்பியது. அப்போது நாளைக்கு காலையில் 6 o'clock எவ்ரி ஒன் வில் பி ரெடி என்று சொல்லி யுவா இருந்தான். அப்படியே என்று வடிவாம்பாள் வந்து யுவாவின் காதில் ஏதோ மெல்ல கிசுகிசுக்க, ஓ இது எல்லாமும் இன்க்ளூடா என்று யுவா ஆச்சரியமாக கேட்க, எஸ் என்று சொன்னால் வடிவாம்பாலும் புன்னகையுடன், ஓகே ஐ வில் டேக் கேர் ஆஃப் தட் என்று படபடத்தால் யுவாவும். அவர்கள் இருவரும் என்ன பேசிக்கொண்டார்கள் என்பதை ஒரு மாதிரி யூகித்த கலைச்செல்வி, ஆமாம் ரொம்ப முக்கியம் யுவா என்று சொன்னால் சிரிப்புடனே. ஓகே டன் என்று சொன்னால் யுவாவும். எல்லோரும் மறுநாள் காலை விடியலுக்காக ஆவலாக காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் காலை விடியல் வேறு மாதிரி இருக்க போகிறது என்பதை அங்கே சுபலதா உணரவில்லை. மறுநாள் காலையில் சுபலதாவுக்கு என்னென்ன பரீட்சை இருந்தது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.